ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல 1000 தான் ரஷ்யா கெட்டவங்க, அமெரிக்கா கெட்டவங்க, உக்ரைன் கெட்டவங்க அப்படின்னு பட்டியல் போட்டாலும், இதுல கேடு கெட்டவன் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டா, அங்க ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இடம் கிடையாது. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைனோட கேடு கெட்டவன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கியும், ஐரோப்பா தலைவர்கள் தான். ஏன்னா முடியும்போது பூரா தீய வைக்கிறது, முடியுதோ முடியலையோ எப்பயுமே தீய வைக்கிறது தான் என் ஸ்டைலுங்கிற மாரி அதிபர் ஜெலன்ஸ்கியோட நிலைப்பாடு. அப்படிதான் இப்பயும் ரவுண்ட் அடிக்கிறாரு. அமெரிக்கா வச்சு செஞ்சுருவோம் பார்த்துக்க அப்படின்ருச்சு. அதாவது விலகிருவோம் ஒரே போடா, எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. நீ வேணா திரும்பி பாரேன், உலகத்துல எவ்வளோ பிஸியா இருக்காய்ங்க, அங்கெல்லாம் நாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே விஷயத்த போட்டு உடைச்சிட்டார்கள். அப்படி உடைக்கும்போது ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா சொல்லிருச்சு, இங்க பார்றா இன்னையோட இந்த எனர்ஜி டிவிஷன எல்லாம் தாக்குவேன் அப்படின்னு சொல்றத நிப்பாட்டி வச்சிருந்தேன். அதாவது ஒரு 30 நாள் நான் தாக்க மாட்டேன்ப்பா. பேச்சுவார்த்தை தீவிரமா போகும்போது, எனர்ஜி டிவிஷன தாக்குனீங்கன்னா வருத்தப்படுறீங்க. அதனால நான் தாக்குறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி வச்சார்கள். எனர்ஜி டிவிஷன் தான். மத்த பகுதி தாக்குதல்லாம் கொண்டுட்டு இங்க வரக்கூடாது. இது வேற சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது அது முடியுதே அப்படின்னு கேட்டப்ப, அதுக்கடுத்து ஒண்ணும் ரஷ்ய அதிபர் ஆர்டர் குடுக்கல. அவர் இன்னமும் பேச்சுவார்த்தையில நம்பிக்கை வச்சிருக்காரு. நல்ல பிள்ளையா பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி, திருப்பி பால கொண்டு போய் உக்ரைன் கிட்டயே போட்டார்கள். அமெரிக்கா கிட்டயே போட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் சொன்னது, தாக்கிக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு தான். ஆனா ரஷ்யால இருந்து போன தகவல் அப்படிங்கிறது, எனர்ஜி டிவிஷன தாக்குனேனா, கரெக்ட்டா பேசணும் பங்காளி. பழக்கவழக்கம் கெட்டு போயிரும் பார்த்துக்க அப்படிங்கிற மாரி, எனர்ஜி டிவிஷன நாங்க தான் தாக்கவே இல்லைல்ல. மத்த பகுதிகள தாக்குறோம் அப்புட்ன்னா, அது மக்கள் குடியிருப்புல போய் ராணுவம் உட்கார்ந்து மீட்டிங் போடுது. அது யாரோட குத்தம்? அவனுங்களோட குத்தம். அவனுங்கள மீட்டிங் போட வெற்றிகரமா விட்டோம் அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ரஷ்யாவுக்கு தான் ஆபத்து. ரஷ்யாவோட பாதுகாப்ப உறுதி செய்ய ரஷ்யா என்ன வேணாலும் செய்யும். இதே தானே நீயும் பண்ற? அமெரிக்க சொத்துக்கள், அமெரிக்கர்கள பாதுகாக்க உலகத்துல எந்த மூலையிலயும் போய் யுத்தமே இல்லாட்டியும் தாக்கிட்டு வந்துர்ற. நாங்க ஏதாச்சும் சொல்றோமா? அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஆரம்பிச்சுரும். அதனால அதோட நிறுத்திக்கிச்சு அமெரிக்கா. ஆனா இப்ப முடியுது. 30 நாள் ஓடிப்போச்சு. கண்ண மூடி தொறக்கறக்குள்ள. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தையில இன்னும் நாங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோம். அதனால இப்போதைக்கு புதுசா தாக்குங்கன்னு எந்த உத்தரவும் நாங்க குடுக்கல அப்படின்ட்டார்கள். ரஷ்யா இப்படி சொன்ன உடனே, உடனே ஐரோப்பா என்ன சொல்லும்? ரஷ்யாவ நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்றத சொல்லிக்கங்கடா அப்படின்னு நம்ம விட்டறலாம். ரஷ்யாவ நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. உங்களுக்கு தான் தலைவலி. நீங்க பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கங்கன்னு. ஆனா, ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் ரஷ்யாவ சீண்டி விட்டுருவாரு. சீண்டுனோனே ரஷ்யா என்ன செய்யும்? அடிக்க ஆரம்பிச்சுரும். ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா மீறிருச்சு. ரஷ்யா பண்ண சத்தியத்த மீறிருச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன் பார் அப்படின்னு சொல்லி ஐரோப்பா கத்த ஆரம்பிச்சுரும். இதே வேல தான். ஏறக்குறைய இதுக்கு நிகரான ஒரு சம்பவத்த தான் ரஷ்ய அதிபருக்கு எதிரா ஜெலன்ஸ்கி நகர்த்தியிருக்காரு. இதுல எதுவும் அவருக்கு மைலேஜ் இருந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா மைலேஜே இருக்க போறதில்ல. காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யா எனர்ஜி டிவிஷன தாக்கல அப்படின்னு நிறுத்தி வச்சத இன்னும் தொடரும் அப்படின்ருக்கு. பேச்சுவார்த்தையில நாங்க இன்னமும் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்குது. அமெரிக்காவ பொறுத்தவரை பேச்சுவார்த்தையில ஒழுங்கா பேசிட்டு ஓடி போயிருவேன் பார்த்துக்க, பேச்சுவார்த்தைய விட்டுட்டுன்ட்டாய்ங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா பேச்சுவார்த்தை திசைய நோக்கி என்ன வேணுமோ, 10ல 2 விஷயம் எனக்கு நீங்க விட்டு குடுத்து தான்டா ஆகணும் அப்படின்னு ஒத்த கால்ல நின்னு பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்கலாம். ஆனா ஜெலன்ஸ்கிக்கு அந்த மைண்ட் இல்ல. அதுக்கு நேர்மாறா இன்னைக்கு காலையில நடந்த தாக்குதல பெருசா எடுத்து போடுறாரு. பாருங்க, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையில அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு, இத நான் செய்யல, அத நான் செய்யலன்ட்டு பாருங்க விடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை அதுவுமா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன் வெள்ளிக்கிழமை வாசல் தெளிச்சு கோலமா போட போறீங்க? யுத்த காலம். இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சோ அதே தான் நடந்திருக்க போகுது. ஆனா, பெரிய அளவுல ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது நேத்திரவு என்னவோ, அதே மாரி சுமி, கார்கிவ் போன்ற பகுதிகள தாக்கியிருக்கார்கள். அத பத்தி நம்ம இன்னும் பார்க்கல. அடுத்த காணொளியில விரிவா பார்ப்போம். அந்த சுமி, கார்கிவ் போன்ற பகுதிகள்ல ஒரு பெரும் தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். வழக்கம் போல மக்கள் குடியிருப்பு பகுதிய தான் ரஷ்யா டார்கெட்டா வச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏதாச்சும் ராணுவ பிரசன்ஸ் இருந்துச்சுன்னு ரஷ்யா சொல்லும். இல்லைன்னு உக்ரைன் சொல்லும். யாரு போய் வெரிஃபை பண்றது? அதுதான் இங்க பிரச்சனையே. இவ்வளவு தானே, நான் போய் வெரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி லண்டன்ல உள்ள ஒரு வீணா போன ஏஜென்சி போச்சுன்னா உருப்பட போறது கிடையாது. கத்தாரோட ஏஜென்சி போனாலும் உருப்பட போறது கிடையாது. அப்ப யார் தான்டா போறது? அங்க உள்ள டெலகிராம் சேனல்கள் தான் இதுல பக்காவா ஓரளவுக்கு சொல்லிப்புடுவார்கள். உண்மையவே சொல்லி போடுவார்கள். சில நேரங்கள் நாங்க மிகைப்படுத்தி சொல்றோம். இதுல என்ன தப்பு அப்படின்னு சேர்த்தும் சொல்லிப்புடுவாய்ங்க. அந்த டெலகிராம் சேனல்கள பொறுத்தவரை ஒரு மிக்ஸ்டு தான். அதாவது
ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த மக்கள வெளியேத்தணும். அதுக்கு இந்த மாரி போட்டு அடிச்சா தான் வெளியேறுவாய்ங்க. படைகள் முன்னேற வசதி இருக்குங்கிற அந்த ராணுவ ஸ்ட்ராட்டஜிய அவர்கள் ஃபாலோ பண்ணி அடிக்கிறார்கள். அதே மாரி அடுத்தடுத்த லொகேஷன பிடிக்க வர இடத்துல தான் உட்கார்ந்து ராணுவம் மீட்டிங்கே போடும். அதனால இது இயல்பான ஒண்ணு தான் அப்படின்னு சொல்ட்டார்கள். ஆனாலும் ரஷ்யா நெனச்சா தாக்குதல் நடத்தாம இருந்திருக்கலாம். அப்ப ரஷ்யா நல்லவன் சுத்தி சுத்தி வளைச்சு சொல்ல வர அப்படின்னு கேட்கக்கூடாது. யுத்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. யுத்தம் நடக்காம இருக்கிறது தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் நல்லது. தவிர்க்க முடியாத யுத்தத்த செய்யறது தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் நல்லது. 2யும் சொல்றாயா? வரலாற்ற புரட்டி பார்த்தோம்னா, அப்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா, உக்ரைன், ரஷ்யா யுத்தம் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒண்ணு. ஜெலன்ஸ்கி வம்பிழுத்ததோட விளைவு, இன்னும் சொல்லப்போனா, உள்ளார்ந்து போய் பார்த்தோம் அப்புட்னா, ஜெலன்ஸ்கி விலை போனதோட விளைவு. அந்த மக்கள் இப்ப அனுபவிக்கிறார்கள். அப்ப எவன் இறக்கி விட்டானோ, அண்ணன் அமெரிக்காவே ஒதுங்குறான். முடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு. ரஷ்யாவே கைப்பத்திட்டேன்டா, போதும்டா டயர்டா இருக்கு. எனக்கும் வேற ஜோலி இருக்கு. நான் போறேனே அப்படின்னாலும், இப்ப ஜெலன்ஸ்கி தான் அடம் பிடிச்சு, இல்ல இல்ல இன்னும் அடிங்க எங்க மக்கள் தாங்குவார்கள் அப்படிங்கிற மாரி செஞ்சுகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.